நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். அவர் நம்மை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, நீ கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், ஒரு சிட்டியில இருக்கலாம், ஒரு பெரிய நாட்டிலே இருக்கலாம். எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தருடைய மூடாத கண்கள் உன்னை எப்பொழுதும் திறந்ததாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார், உன் பற்றாக்குறையை கர்த்தர் மாற்றுவார், உன் வியாதியை கர்த்தர் நீக்குவார், உன் வீட்டில் இருக்கிற இருளை கர்த்தர் நீக்குவார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. தர்மியான நல்ல மாலவழிலே மீண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். Those who have been watching us streaming our program through YouTube and Facebook, may the Lord bless you abundantly. May the Lord provide you a perfect word for tonight, because our God is a God who knows everyone's hearts, everyone's minds. எல்லாருடைய இருதயங்களை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறவர், எல்லா மனங்களையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவர். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியிலே, எந்த லெவல்ல, என்ன பிரச்சனை, என்ன பேகேஜ், என்ன மூட்டைகளை, என்ன விதமான கஷ்டங்களை நீங்கள் சுமந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என் தேவன் அறிந்திருக்கிறார். என் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்கிறவராயிருக்கிறார். So this evening, just believe and trust God even for another miracle for you. Come on, say amen. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில வெளிரங்கமாய் வீசுகிற காற்றுக்கள், புயல்கள், அலைகளை விட உங்களுடைய உள்ளான மனுஷன், உள்ளான வாழ்க்கையில வீசுகிற காற்றுகளையும் புயல்களையும் கூட என் கர்த்தர் இந்த நாளிலே அமைதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு சில பிரச்சனைகளை நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா they are very matured. சொல்லுங்க ஆமென். குட். ஒரு விதத்துல நல்லது. உங்க குடும்ப காரியத்தை எல்லாருக்கும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கரங்களை சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளின் காரியத்தை எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்க வேலை பிரச்சனை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில காரியத்தை அவங்க உள்ளவே வச்சிருப்பாங்க. நீங்க உள்ளே வச்சு நீங்கள் பதட்டப்படுகிற, நீங்கள் இந்த நாளிலே உங்க உள்ளங்களை அப்படியே அசைத்து கொண்டிருக்கிற, ஆடிக்கொண்டிருக்கிற, உங்களை பதட்டப்படுத்தி கொண்டிருக்கிற, பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அமைதியாக்குவார். அளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை அனுப்புகிறேன். I want you to turn to the book of Isaiah. The book of Isaiah chapter 64. The book of Isaiah chapter 64. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம். நாம் வாசிக்க போகிற வசனம் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இப்ப நல்ல கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆமென். ஆமென். ஏசியா தீர்க்கதரிசி எழுதுகிற ஒரு வார்த்தை. I like that word so much, my dear friend. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காத்திருக்கிறவர்களுக்கு என்கிற வார்த்தை கீழே போடப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்ல காத்திருக்கிறவர்களுக்கு என்கிற வார்த்தை எங்க போடப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க ஆமென். ஆமென். நல்ல கவனிங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. In Isaiah chapter 64 verse 4, it's a prophetic book. That is the book of Isaiah is the very first prophetic book in the Old Testament. இந்த ஏசியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் நல்ல கவனிங்க. இந்த ஏசியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் முதல் தீர்க்கதரிசன புத்தகம் பழைய ஏற்பாடிலே. கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல it says him that waited for him. அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். in that waited அப்படினா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். தமிழ் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல். சொல்லுங்க ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் எல்லாம் நீரே அல்லாமல். நல்ல கவனிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் இங்க கண்டிஷன், ரிக்வயர்மென்ட். சொல்லுங்க ரிக்வயர்மென்ட். சொல்லுங்க ரிக்வயர்மென்ட். For God's blessings there are a lot of requirements. Come on, say amen.
For God's promises to be fulfilled, there are a lot of commandments and laws to be fulfilled. ஹலோ சொல்லுங்க ஆமென். புரியுது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லன திரும்ப என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உனக்கு நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளும் கர்த்தருடைய பிரமாணங்களும் இருக்கிறது. ஒரு அப்பா இருக்கிறாரு, பிள்ளை வரான், 8 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை வரான்ப்பா, எனக்கு அது வேணும்பா. அப்படியா? ஒழுங்கா இருந்தீனா வாங்கி கொடுக்குறேன். என்னது? எப்படி இரு? போய் அங்கங்க ஆடிக்கிட்டு சுத்தி திரியக்கூடாது, அங்கங்க லேட்டா வரக்கூடாது, கரெக்டா இந்த டைமுக்கு உள்ள வந்துடணும், நான் சொல்றபடி கேட்கணும். நீ கேளு. 15 நாள்ல, எவ்வளவு நாள்ல? 15 நாள், இல்லைன்னா 1 மாசம், இல்லைன்னா 10 நாள், இல்லைன்னா 7 நாள்ல நீ கேட்டதை உனக்கு நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு உலகத்தின் அப்பன், உலகத்துல பெத்து போடுற ஒரு தாய், ஒரு தகப்பன் இந்த ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன செய்யறானா, அதை வாங்கணும். எப்படியாவது யார்கிட்ட இருந்து வாங்கணும்? அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது என்ன செய்யணும்? நானு வாங்கணும்ன்றதுக்காக அவன் என்ன செய்யறான்? கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறான். 7 மணினா 7 மணிக்குள்ள இருக்கிறான். வந்த உடனே புக்கை திறக்கிறான், படிக்கிறான். 9 மணிக்கு சாப்பிட்றான், சாப்பிட்டு டப்புன்னு தூங்குறான். போன் நோடுறதுல, வீடியோ நோடுறதுல, டிவி ஒன்னும் நோடுறதுல. ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, 7 நாள்ல 14 நாளில எங்க அப்பா இதை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்ப இந்த அப்பா வேற, அந்த அப்பா வேறையா? உனக்கு இவர் வேற, அவர் வேறையா? இவரை விட அந்த அப்பா தான் பெரிய தகப்பனாய் இருக்கிறார். கண்ணை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நான் அப்படிதான் எடுத்துக்கொள்ளுவேன். I am very serious with God. So come on, சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க. அதனால பயந்து செய்யற ஊழியத்தை, பயம் ஏதாவது என்ன நடக்கும்? ஆண்டவரே, தகப்பனே, நீதான் நடத்தினீ, நீதான் ஆரம்பிச்சீர், நீதான் நடத்தணும் ஆண்டவரே. ஒருல சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்கள், திரும்ப வாசிங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீர் அல்லாமல், நல்ல கவனிக்க வேண்டும், நீர் அல்லாமல். சொல்லுங்க, எனக்கு செய்வதற்கு, என் குடும்பத்திற்கு செய்வதற்கு நீர் இல்லாமல். எப்படி அது வார்த்தை சொல்லுங்க? நீர் இல்லாமல் சுகப்படுத்துவதற்கு, என்னை ஆரோக்கியமாய் வைப்பதற்கு, என் குடும்பத்தில் ஒரு நன்மை செய்வதற்கு, என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு, என் பிள்ளையை குணமாக்குவதற்கு, என்னை சுகமாக்குவதற்கு நீர் இல்லாமல் ஒருவனாலும் முடியாது. கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஓ மாமா கலாபாஷ். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க ஆமென். நன்மைகள் அவர் அல்லாமல். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா ட்ரை பண்ணாத பிரதர். ரொம்ப நீ ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் தேவை ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த ஹால் வேணா அந்த ஹால் எடுக்கலாம், இந்த டெக்கோ வேணா அந்த டெக்கோ எடுக்கலாம், இந்த ட்ரெஸ் வேணா அந்த ட்ரெஸ் எடுக்கலாம், இந்த கார் வேணா அந்த கார் வாங்கலாம், இந்த வீடு வேணா அந்த வீடு வாங்கலான்றான். யாரு பார்த்தாலும் யாரும் திருப்தி ஆகல இன்னும். அப்போ இன்னும் வர பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? வயதானவர்கள் நீங்களே திருப்தி ஆகவில்லையே, இன்னும் வருகிற பிள்ளைகளுடைய சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள், அவருடைய காரியங்கள், எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்? நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஏதாவது ஒரு அற்புதம், நன்மைக்கு ஏதுவான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது தேவன் அல்லாமல் யாராலும் அது வருவதில்லை. நன்மையான எந்த ஈவும், பரிபூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து, சொல்லுங்க ஹல்லேலூயா, பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் கரங்களில் இருந்து என்று வேற யாருடைய கரத்திலிருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை. கண்ணை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் தன் எஜமான இடத்துல போயிட்டு எஜமானனே சொல்லிட்டு அவன் எப்படி தன் கரங்களை இப்படி நீட்டி தாழ்மையோடு நிற்கிறான். எஜமானன் எனக்கு கொஞ்சம் கூலி கொடுப்பான், எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவான், எஜமானன் எனக்கு உதவி செய்வான் என்கிற ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானனை நோக்கி எப்படி பணிவிடையோடு அவன் தாழ்மையோடு எதிர்பார்ப்போடு நிற்கிறானோ, அப்படிதான் நம்முடைய எஜமானன் இடத்திலே நாம் நிற்க வேண்டியதா இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எல்லா நன்மைகளினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் பற்றாக்குறைகள் மாற போகிறது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, என் பற்றாக்குறை மாறும். இயேசு கிறிஸ்து திடீர்னு ஒரு நாள் படகிலிருந்து இறங்கிட்டு தனிமையா நடந்து போறார். அவருக்கு ரொம்ப களைப்பா இருக்கிறது, டயர்டா
இருக்கிறது நடந்து போகிற எங்க போகிற மலையின் மேல் ஏறுகிறார். போயிட்டு அவர் எதற்காய் மலையின் மேல் ஏறுகிறார்? Why he wants to climb up on the mountain? He wanted some rest. He wanted to eat some food, some drink, some water. He might wanted to sleep also. அவர் மனுஷன் தானே. இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசுநாதர் மனுஷனாகவே இருந்தார். He was 100% divine, 100% human என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Jesus was 100% divine, 100% human. That means he went up onto the mountain. He wanted to lie down for a while. ஒரு அவர் எனக்கு நிம்மதியை விட்டீங்கடா, நான் தூங்குவேன். போயிட்டு மலையின் மேல் போயிட்டு இப்படி திரும்புறாரு. திரளான ஜனக்கூட்டம் எல்லாம் வந்து உட்கார்ந்துருச்சு. உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு திரும்பி பார்க்கிறாரு. என்னடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். நிறைய பேருக்கு என்னன்னா சபைக்கு வரலான்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அம்மான் சர்ச்சுக்கு போற நேரத்தில் தான் ரெஸ்ட் வந்துருது அவங்களுக்கு. சபைக்கு போற ஜெப கூட்டத்துக்கு போற நேரத்தில் தான் இல்லை தூக்கமா இருந்துச்சு பாஸ், ரொம்ப தூக்கமா, அப்பதான் தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. சொல்லுங்க. அவர் பயங்கர களைப்பா இருந்தாரு, பயங்கர டயர்டா இருந்தாரு. திரும்பி திருளான ஜனக்கூட்டம் அந்த மலையின் அப்படியே அந்த ஸ்லோப்ல உட்கார்ந்து கிடக்குது. இயேசு திரும்பிட்டு ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கல. கரங்களை சொல்லுங்க ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். அவர் உறங்குகிற தேவனும் அல்ல, அவர் இளைபாறுகிற தேவனும் அல்ல. கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் கண்களை அவர் சிமிட்டுகிற தேவன் அல்ல. அவர் கண்களை எப்பொழுதும் திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஒரு வினாடி கண்களை மூடினா பூமி அழிஞ்சிரும். கரலவதி சொல்லுங்க ஆமென். அல்லோ சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒரே ஒரு செகண்ட் ஆண்டவர் கண்ணை இப்படி மூடினார்னா பூமி அழிஞ்சிரும். பிசாசு அழிச்சிருமா எல்லாத்தையும். ஆகினாலதான் அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை காக்கிற தேவன். அவர் நம்மை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே. நீ கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், ஒரு சிட்டியில இருக்கலாம், ஒரு பெரிய நாட்டிலே இருக்கலாம். எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தருடைய மூடாத கண்கள் உன்னை எப்பொழுதும் திறந்ததாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார், உன் பற்றாக்குறையை கர்த்தர் மாற்றுவார், உன் வியாதியை கர்த்தர் நீக்குவார், உன் வீட்டில் இருக்கிற இருளை கர்த்தர் நீக்குவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லுங்க ஆமென். இயேசு என்ன செய்தாரு? பேச ஆரம்பிச்ச. பேசுறாரு. சாயங்காலம் வந்து விட்டது. சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே சாயங்காலம் ஆகிவிட்டது, இந்த ஜனங்கள் எல்லாரும் நீர் வீட்டுக்கு என்ன செய்யும், சீக்கிரமாய் அனுப்பிவிடும். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரு வந்து யாருக்கு அட்வைஸ் சொல்றது? யாரு வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுகிறது? ஒரு தேவன், ஒரு கர்த்தர், ஒரு ஆண்டவர், உலக ரட்சகர், அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், தேவ மனிதன். அவருக்கு வந்து சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், சாயங்காலம் ஆகிவிட்டது, இவர்கள் எல்லாரும் நீர் என்ன செய்யும், வீட்டுக்கு அனுப்பிவிடும். யாருக்கு வந்து ஆலோசனை சொல்றேன்னு? ஒரு சிலர் கடவுளுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆட்கள், ஒரு சில தேவ ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். என்ன செய்யணும்னு நாங்க சொன்னோம். யார் ஒருத்தர் வந்து சொன்னார், பெங்களூர் சபையில் எங்க அப்பா இருந்த காலத்துல, நான் அப்பாவுக்கு நிறைய ஆலோசனை நான் சொன்னேன். நீ யார் ஆலோசனை சொல்றதுக்கு? எங்க அப்பா செத்துட்டாரு. அப்போ செத்த உடனே அடுத்த வாரத்தில் ஒரு மீட்டிங் போட்டேன். எல்லாம் வாங்கினேன். ஏன்னா சபை பெரிய சபை இல்லை, வாங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்பாவுக்கு ஆலோசனை சொன்னோம். அதே ஆலோசனை நான் சொன்ன ஆலோசனை வெளியே போயிருந்துட்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆலோசனை சொல்றது வெளியே போயிருண்டு. சொல்லுங்க ஆமென். தேவத்துக்கே ஊழியக்காரனுக்கே ஆலோசனை சொல்லுகிறவன் ஒரு நாளும் நிலைச்சிருக்கவே மாட்டான். கல்லவ சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், அவர்களை நான் அனுப்ப போவதில்லை. கல்லவ சொல்லுங்க ஆமென். இவன் சொன்னா என்ன செய்யும் ஆண்டவர்? எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. ஆண்டவர் சொன்னா நான் யாரையும் அனுப்ப மாட்டேன், எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கட்டும். கரலவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தாட் டிஃபரெண்ட், இந்த மனுஷனுடைய தாட் டிஃபரெண்ட். கரலவதி சொல்லுங்க ஆமென். The thinking of a man is completely different and thinking of God, Christ Jesus is completely different. He thinks in a different way and human being we think in a different way. Come on say hallelujah. அதனால தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்தான் உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லணும், நீங்க சொல்லணும் எனக்கு ஆலோசனை சொல்லாத, ஏன்னா எனக்கு ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா.
கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு உலகத்தான் இயேசுவை அறியாதவன், விக்கிரங்களை ஆராதிக்கிறவன், வேறு விதமான வழிபாடுகள் செய்கிறவன், பல காரியத்திலே ஆக்கப்பட்டு பல காரியங்களிலே பழக்க வழக்கங்களிலே சிக்குண்டு அவன் வந்து உன் இடத்துல, பிரதர் can I give you some counseling, you shut up and get lost from me ன்னு சொல்லிருங்க. Shut up and get lost from me, don't stand before me, I don't need to hear anything from you because God is my counselor. அல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தான் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எனக்கு நல் வழியிலே நடத்துகிறவர் ஆண்டவர். எனக்கு வேதம் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார், என் சபை இருக்கிறது, என் ஊழியக்காரன் இருக்கிறான், என் போதகன் இருக்கிறான். அவர்கள் எனக்கு நல்ல ஆலோசனையை கொடுப்பார்கள். அப்பொழுது நாங்கள் நல் வழியிலே நடப்போம். வேலி கவுன்சிலிங்க்கு போறது நிறைய பேர் காசை கொடுத்துட்டு, எவ்வளவு 1000 வெள்ளி 5 கவுன்சிலிங் செஷனுக்கு வாங்க, எவ்வளவு வெள்ளி 1000, ஒரு செக்ஷனுக்கு எவ்வளவு 200 வெள்ளி. போய் ஒரு எழுவும் கிடையாது, எல்லாம் கொழுவி போய் தான் வெளியே வருது. சொல்லுங்க ஆமென். ஆனா தேவ சமூகத்துல வர்றோம், காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாஸ்டர் பேசுறார், சொல்றார், ஜெபம் பண்றார். சும்மா பேசிட்டு வெளியே போன்னு சொல்ல, வா வா ஜெபம் பண்ணல, வா வா முட்டி போட்டு ஜெபம் பண்ண வைக்கிறார், தலைமையில கையை வைக்கிறார், இருக்கிறது எல்லாம் கிளியர் ஆகுது. ஃப்ரீ கவுன்சிலிங். கரலை ஊத்தி சொல்லுங்க ஆமென். ஹலோ சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை விடுறது நிறைய பேர் அலையிறது, அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க. அளவு சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்கள், ஆகாரத்தை கொடுங்கள். சொல்லுங்க ஆமென். இயேசு சொன்னார் அவர்களுக்கு நீங்களே. அதற்கு ஒருத்தன் வந்து சொன்னா, எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு வச்சிருக்கிறோம், ஆனா இவ்வளோ பேருக்கு டவுன்ல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு காசு பத்தாத ஆண்டவர்ட்டான். இவன் பார்த்தா இப்படி சொல்றான், இவன் பார்த்தா இப்படி சொல்றான். இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு என்னதான் ஊழியம் பண்றது? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க. அவன் சொல்லிட்டான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். இவன் வந்து கொஞ்சம் காசு வச்சிருக்கான், எல்லாருக்கும் சாப்பாடு போட காசு பத்தாதுன்னு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பத்தாதே போகுது உனக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இன்னொருத்த வந்து சொன்னா, ஒரு சின்ன பையன்ட்டு 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அப்பா ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஒன்று சொன்னீங்களே, கொண்டு வா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வா. ஆண்டவர் அதை என்ன செய்தாரு, ஆசீர்வதிச்சார். இப்போ போய் என்ன செய்யுங்க, நீங்க பகிர்ந்து கொடுங்க. 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், மனைவிகள் பிள்ளைகள் 12 கூடைகள் மிச்சமானது. என் தேவன் அதை ஆசீர்வதித்தார். கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். சரி, இந்த இடத்துல கடந்து வரும் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்யும் காரியங்கள் வாசிங்க. என்ன சொல்லுகிறது? தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை. நல்ல கவனிக்க வேண்டும். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஒருவனும் என்ன செய்வதும் கேட்டதும் இல்லை. சொல்லுங்க ஆமென். 3 காரியம் சொல்ல போறேன், நல்ல கவனிங்க. கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை ஒருவனும் அறியான். சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு என் குடும்பத்திற்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை ஒருவனும் அறியான். கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி ஆக போறேனோ எனக்கே தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் கீழே போக மாட்டேன். கண்டிப்பா நான் பல படிகளை ஏறி மேலதான் போவேன். கரலை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற சுகம், கர்த்தர் உங்களை பொருளாதார வீதியிலே ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதம், உங்க குடும்பத்திலே தேவன் செய்ய போகிற நன்மை, நம்முடைய ஜோர் எல்ஷடாய் திருச்சபையிலே தேவன் செய்ய போகும் பெரிய அதிசயங்கள், அற்புதங்களை ஒருவனுக்கும் தெரியாது. அது தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Nobody knows about tomorrow. Come on, say amen. But God knows about tomorrow. அல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது ஒரு மனுஷனும் அறியான். Nobody knows about what God is going to do for you tomorrow. Nobody knows what God is going to do for you next week. Nobody knows what God is going to do for you end of the month of July. Nobody knows what God is going to do by end of this year. Karala சொல்லுங்க hallelujah. Nobody can evaluate, my dear friend. Nobody can evaluate you, evaluate your family. Nobody can put grades for you. நிறைய பேர் பார்த்து கிரேட் போடுறானா, டி போடுறான், சி போடுறான், யாரும் ஏ போட மாட்டேங்கிறானுங்க.
போடலாம், பிரச்சனை இல்ல. எனக்கு ஏவா ஏ பிளஸ் 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 தான் ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறாரு. No man knows what God will do for me. Very soon you will see a supernatural breakthroughs. சொல்லுங்க ஹalleluya. வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. சொல்லுங்க ஆமென். ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை, அவர் அந்த காரியத்தை கண்டதும் இல்லை. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. Come on, say amen. Amen. For since the beginning of the world man have not heard, not perceived by the ear, neither had they seen, O God, besides thee, what hath prepared for him that waiteth for him. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். ஒருவனும் கண்டதும் இல்லை, செவிகளினால் கேட்டதும் இல்லை, ஒருவனும் அதை உணர்ந்ததும் இல்லை. அவனுக்கு அது இருதயத்திலே தோன்றவும் இல்லை, தான் கேட்கவும் இல்லை, தான் பார்க்கவும் இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறதை விட, உணர்கிறதை விட, பார்க்கிறதை விட தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க hallelujah. Who knows in another 3 days time you will receive a miracle. Who knows another 7 days time you will receive a miracle. Who knows by end of this month you will see a breakthrough in your finances. Who knows in your business that God will give an upliftment, that you will move to another level and you will be the in charge for everything. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறத ஒருவனும் கண்டதில்லை, ஒருவனும் இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை, ஒருவனும் கேள்விப்பட்டதும் இல்லை. கேள்விப்படாதை, பார்க்காததை, உணராததை என் தேவன் உங்களுக்கு அப்படியே செய்வார். இருந்ததை பார்க்கிலும் இருக்க போகும் நாட்கள் சிறந்ததாய் மாறப்போகிறது. பெய்ந்த மழையை பார்க்கிலும் ஒரு பின்மாரியின் மழை உங்களின் மேல் பெய்ய போகிறது. And non-stop latter rain that will come upon you. Come on, lift up your hand and say hallelujah. சொல்லுங்க hallelujah. இல்ல பேஞ்சிச்சு மழை, முந்தானத்து மழை வந்தது பாஸ்டர், முந்தானத்து வந்த மழை நின்னு போடுச்சு, ஆனா இனிமே வர மழை அது பெய்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தின் மழை உன்மேல் பெய்ந்து கொண்டே இருக்கும். உன் வீட்டிலே சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். உன்னை குழப்பி விட்டு உன் குடும்பத்தை குழப்பின எவரும் அவங்க வாய்களை கர்த்தர் புட்டு போடுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரம் யாரோ விழுங்கி கொண்டே, யாரோ சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அந்த விழுங்கி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் அதமாக்கி உன் பொருளாதாரத்தை கர்த்தர் பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உன் சரீரத்தில் ஒரு பலவீனம், உன் உச்சம் தள்ளது உள்ள கால் வரைக்கும் எங்கேயோ ஒரு பலவீனம் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கு தெரியும்? இன்னொரு 4 நாளிலே நீ பரிபூர்ண சுகம் அடைய முடியும், பரிபூர்ண விடுதலை அடைய முடியும், பரிபூர்ண தேவ பிரசன்னத்தை நீ அடைந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய சுகத்தின் வல்லமை, கர்த்தருடைய பொருளாதார வல்லமை, அப்படியே நன்மையும் ஆசீர்வாதமும் உன்னை தேடி கடந்து வருகிறது. சொல்லுங்க hallelujah. மக்களமா சந்தலபாஸ்வத் ஒரு இடி முழக்கத்தை பார்க்கிறேன், ஒரு மின்னலை பார்க்கிறேன், ஒரு இடி முழக்கத்தை பார்க்கிறேன், ஒரு மின்னலை பார்க்கிறேன், ஒரு அப்படி மேகங்கள் அப்படியாய் கருத்து போகிறதை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு பின்மாரியின் மழையை, ஒரு பின்மாரியின் மழை உன்மேல் பெய்ய போகிறது. அந்த மழை பெய்யும் பொழுது, அந்த மழை உன்மேல் பெய்யும் பொழுது அதை யாரும் போய் நிப்பாட்ட முடியாது. நில்லு நில்லு நில்லு, நில்லு நில்லு நில்லு, நில்லு நில்லு நில்லு, வராத 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 சொல்ல முடியாது. ஏன்னா அது பரலோகத்தில் வருகிற மழை, அது பரலோகத்திலிருந்து வருகிற சுகம், அது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், அது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை, அது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு விடுதலை இன்னைக்கு உன் குடும்பத்தை தேடி வருகிறது. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கிறீங்களா? அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி, I want you to stand in the presence of God. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஓமா சந்தலப எஃப் மேஜர் ரிகலபோ சத்தலபோ துரமா ரிமா கலபா சத்தலதோ ரிமா ஆகும் உமாலாகும் சிகதோரே பாஷத்தலு. ஓ ஹalleluya. ஆகும் என்னாலாகும் ஆகாது கொரிமாஷண்ட. சொல்லுங்க தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஹalleluya. தேவன் சொல்லிய நினைக்கிறது ஒரு நாள் தடைபெறாது. கழுவதை சொல்லுங்க ஆமென். எவ்வளவு பேர் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க? சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென்.
சொல்லுங்க ஹalleluya. தேவன் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் ஓ மாஷத்தல துரிப கஷந்தல